அடுத்ததாக ஐயா திரு சிவஜோதி அவர்கள் வர்றாங்க. அவங்களுடைய உடல் உபாதைகள் காரணமாக ரொம்ப சிரமத்துக்கு இடையில தான் இந்த வகுப்பை விடாமல் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஐயாவோட நினைவு பரிசை மருத்துவர் வழங்குவோம். அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அற்புதமான இந்த ஹோமியோபதி மருத்துவம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற இந்த ஐயாவுடைய முயற்சி ரொம்ப ஒரு அளப்பெரியது, பாராட்டுக்குரியது. இதை எல்லா வீடுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். சுமாராக நம்ம சின்ன அளவில் எடுத்தால் ஒரு குழந்தைங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கூட வீட்டுக்கு 2 குழந்தைங்க இருந்தால் வாசப்படியில் படியில் வலிக்கி விட்டு கூட கீழே விடுறாங்க. பெரியவங்கெல்லாம் சரி, ஒரு பொருளை எடுத்துகிட்டு வைக்கும்போது கூட காலில் விழுந்துடும். அது என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்காமலே கூட பார்த்திங்கன்னா சீல் பிடிச்சி அப்படியே பார்த்திங்கன்னா அது அவங்களோட பாராதூரமாக உயிரை பறிக்கிற அளவு கூட போயிட்டுருக்கு. இன்றைக்கி எங்கேயுமே பார்க்க முடியுது. என்ன ஆச்சுன்னா சும்மா தடிக்கு விழுந்துட்டேன் அப்படின்றாங்க. அப்போ இன்றைக்கி மருத்துவம் அப்படிங்கிறத வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க. ஒரு படிப்புங்கிறது மற்ற உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் தாண்டி உயிர் காப்பதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எந்த நேரத்தில் யாருக்கு என்ன வருது அப்படின்றதே கூட சொல்ல முடியாமல். அப்போ கையில் ஒரு மருத்துவம் அப்படிங்கும்போது இந்த மருத்துவத்தை பற்றி ஓரளவுக்கு ஹோமியோபதி பற்றி தெரிஞ்சிருந்தோம்னு சொன்னால், அப்போ ஒரு சின்ன காயத்தில் ஒரு அடிபட்டுருக்குன்னா கூட அந்த நேரத்தில் ஒரு ஆர்னிக்கா அந்த முன்கூட்டியே அந்த அடிபட்ட நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ புறநிலை இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியுமானா தெரியாது. அப்போ ஹோமியோ தெரிஞ்சு வச்சுருக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரணமாக பெரிய இந்த பொருளாதார நெருக்கடிக்கு இடையில் நமக்கு வரப்போகிற ஒரு பெரிய ஆபத்தை ஒரு சின்ன மருந்துலேருந்து நாக்கில் ஒரு சுவையோட ஒரு இனிமையாக போட்டுட்டு ஓய்வு எடுக்கும்போது தானாகவே அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வந்தோங்கிறது தெரியாமல் போயிடுது. நம்ம அதிலேருந்து விடுபட முடியும். அப்போ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஒத்ததுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பல கூட்டாக பல பிரச்சனை நோய்களுக்குள்ளே வந்திருக்காங்கன்னா அவங்க 10 விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்கள ஒருத்தருக்கிற ஒரு 4 விஷயங்களையாவது உள்ளடக்கிய ஒரு மருந்தை நம்ம தரவாக தேர்ந்தெடுத்துட்டோம்னா அவங்களுக்கு கொடுத்தோன்னா அதிலேருந்து அவங்க விடுபடுறாங்க. அப்போ விடுபடுறதுக்கு ஒவ்வொரு மருந்தையும் நம்ம குறிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கிறது, அவங்களுக்கு கொடுக்கறது, அதுலேருந்து அவங்க விடுபடும் போது இந்த மருந்து என்னங்க ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒரு உருண்டையாக கொடுத்தீங்க குணமாயிடுச்சு, அது அவ்வளோ அற்புதமானதா அப்படிமா. ஏன்னா ஒரே மாதிரி தான் எல்லோரும் ஒரே மாதிரி தானே தர்றீங்க அப்படிம்பாங்க. அப்போ ஒன்றுக்குள்ளேயும் வெவ்வேறு தனிமங்கள் மருந்தாக்கப்பட்டு, முதல்ல ஐயா குறிப்பிட்டது போல் அது பாம்பு விஷமாக இருந்தாலும் இளந்தலைகள்லேருந்து எடுக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, அப்போ பறந்து விரிஞ்சு அந்த உலகத்தில் பல்வேறு விதமான மூலிகைகள் எல்லா பக்கம் இருந்து எடுக்கப்பட்டு அதனுடைய தனிமங்கள் மருந்தாக்கப்பட்டு அது இன்றைக்கி கைக்கு கிடச்சிருச்சு. ஆனால் மக்களுக்கு போய் சேராமல் இருக்குது. அப்போ மருத்துவம் கிடைக்காததுனாலே நோயாளிகளாக வாழ்கிறாங்க அல்லது உயிர் திறக்கிறாங்க. அப்போ இந்த அவலங்கள்லாம் போகணுமான்னு சொன்னால் ஹோமியோபதி ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருந்து தலா ஒவ்வொரு நபரும் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னு சொன்னால் 2 பேருக்கு ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தோம்னா கூட இந்த ஹோமியோபதி ஒரு பற்றி படர்ந்து ஒரு பெரிய விசாலமாக ஒரு பெரிய ஆலமரம் போல் அது எல்லா இடத்துக்கும் போய் சேரும்போது ஒரு நோய் இல்லாத வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கும். அது கிடைக்கணும். அந்த ராமலிங்க சுவாமிகள் சொல்வது போல் அந்த யான் கண்ட இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்லி ஐயா அவங்க பார்த்திங்கன்னு சொன்னால், ஏன்னா இந்த மருந்துகளை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு டாக்டர் வேலையே இல்லாமல் போயிடுமே, எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யார் தான் இங்கே வருவா அப்படின்ற மாதிரியான பார்வையெல்லாம் கூட ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு இந்த சமூகத்தை பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு பறந்து விரிஞ்ச எண்ணத்தோடு எல்லாருக்கும் போய் கிடைக்கணும் அப்படின்றத வச்சு இந்த மருந்தை விரிவாக இந்த நோய்க்கு இந்த மருந்துன்னு எல்லாரும் தெரிஞ்சிருக்கணுங்கிறத ஒரு பட்டவர்த்தனமாக ஒரு பகிரங்கமாக எல்லாரையும் நம்மளை கூப்பிட்டு வச்சு இப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வகுப்பை விட்டுறாமல் நாம் எடுத்துக்கிட்டு எல்லா மருந்தையும் எல்லோரும் கொடுக்காம ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவ்வப்போது அவங்களையும் கலந்து எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த கசடரை கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை மட்டும் ஒருத்தர் கொடுக்கலாமே தவிர தாண்டி பொருந்தாத மருந்துகளை கொடுத்து அந்த நம்பிக்கை இழக்கிற அளவுக்கு அவர்கிட்ட சாப்பிட்டதுலேருந்து தான் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லாத அளவுக்கு ஒரு குறிப்பாக, ஏன்னா தரவாக மருந்தை பற்றி தெரிஞ்சிருந்து ஒரு மருந்தை அவங்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் அந்த நோயிலேருந்து அவங்க விடுபட்ட பிற்பாடு அவங்களுக்கு வர்ற மகிழ்ச்சி இருக்குது இல்லைங்களா. இன்னமும் சாதாரணமாக ஒன்று தான் கொடுத்தாருங்க, கொடுத்த உடனே பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இவ்வளோ நாள் அவ்வளோ பெரிய தொந்தரவில் இருந்தேன், நான் விடுபட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி இந்த இப்போ அம்மா சொன்னாங்கல்ல,
என்னுடைய மச்சினச்சி ஒரு பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. குழந்தை தலைகீழாக இருக்குது, அப்போ ஆப்ரேஷன் தான் அவங்களுக்கு உடனடியாக வேறு பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து அங்கே அச்சுறுத்தல் கொடுத்துறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப வெரி வெரி பூவர், ரொம்ப வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்போ டாக்டர் செம்மலர்னு சொல்லி திருச்சியில் அவங்க ரொம்ப நல்ல புகழ்பெற்ற மருத்துவராக இப்போ இறந்துட்டாங்க. கொரோனா பீரியடில் அவங்க 2 டோஸ் தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. கரெக்டாக 6 நாளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உரிய பகுதிக்கு அந்த குழந்தைங்க வந்துருச்சு. அப்போ அந்த ஆப்ரேஷன் திரும்ப அதே ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, போய் செக் பண்ணுறாங்க, குழந்தை சரியாக வந்துடுச்சு, திரும்பிடுச்சு. எந்த ஆப்ரேஷனில் அவங்க இனிமேல் முடியாதுன்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தவிடுபடி ஆகிடுச்சு, அந்த கருத்தே தவிடுபடி ஆகிடுச்சு. உடனடியாக அவங்க தான் நார்மலாக அதே ஆஸ்பத்திரியில் பிரசவிக்கிறாங்க அந்த குழந்தைய. அவனுக்கு ஹினியா ஆனிமன் சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோமியோபதி ஒவ்வொருத்தரையும் விடுவிக்கும். அப்போ இது எல்லோரும் இதை பற்றி தெரிஞ்சிருந்தோம்னு சொன்னால், இப்போ நானும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குனியா வந்தபோது நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு அதில் தான் நடக்க முடியாமல் போனேன். அப்போ ஹோமியோபதி மருத்துவர்கள் தான் எனக்கு கை கொடுத்து நம்பிக்கை ஊட்டி நீங்கள் இதை எடுத்துக்கங்கன்னு சொல்லி என்னை குணப்படுத்தினாங்க. அப்போ நானும் அதை படிக்கணும்னா வந்து பள்ளி படிப்பு இல்லாமலே வளர்ந்தவன். எனக்கு பள்ளி படிப்பு எனக்கு இல்லை. ஏன்னா நான் எலும்புள்ள வாதத்தில் சின்ன வயசில் பள்ளி பருவத்திலே நான் எலும்புள்ள வாதம் வந்ததுனால பள்ளிக்கு போக முடியாமல் போயிட்டேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசுக்கும் பிற்பாடு எனக்கு படிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ அந்த நேரம் வந்து பகுத்தறிவு விஷயங்களையும் அது இதையும் இப்படிமா அரங்குகளுக்கு போகிறத வந்து எந்த அரங்காக இருந்தாலும் அதை நான் விரும்பி போய் உள்வாங்கிக்குவேன். அந்த அடிப்படையில் என்னுடைய கல்வியை நான் வளர்த்துக்கிட்டு தான் இப்போ இது மாதிரி இடத்துக்கு வந்தேன். அப்போ அந்த ஹானிமனுடைய பிறந்தநாள் வந்தபோது கிட்டத்தட்ட 2014 நினைக்கிறேன். அந்த ஆஸ்பத்திரியிலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா துயரர்கள்லாம் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லலான்னு சொன்னாங்க. ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்தாங்க. அதில் வந்து நான் எப்படி குணமாகிக்கிட்டேன், இந்த மருத்துவமனை எப்படி உதவுனுச்சு அப்படிங்கிறதையும் ஹோமியோபதி என்ன நம்பிக்கையோடு என்ன குணப்படுத்துச்சு. எல்லா ஆஸ்பத்திரிகளுக்கும் போய் அந்த முட்டி வீக்கம் குறையவே இல்லை. என்னுடைய எதிர்ப்பு சக்தி குறைவோ என்னவோ தெரியல. ஆனால் ஹோமியோபதி மருந்து நாளுக்கு நாள் வந்து உடனடியாக எனக்கு வந்து வெகு வேகமாக குணம் கிடச்சிச்சு. அதுலேருந்து விடுபட்ட பிற்பாடு நானே வந்து ரொம்ப சிரமப்பட்டு எழுத்தெல்லாம் புரியாமல் இருந்தால் கூட மெட்டீரியல் மெடிக்கா வாங்கி நான் வந்து திரும்ப படித்து எனக்கு வந்து சில குறிப்பிட்ட மருந்துகளை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு அந்த மருத்துவர்களை கூப்பிட்டு அவ்வப்போது என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு சொல்லிட்டு மருந்துகளையும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 மருந்துகளை வந்து கையில் வச்சுக்கிட்டு நானே எடுத்துக்குவேன். அவங்கள்ட்ட கூப்பிட்டு கருத்து கேட்டுட்டு அந்த மருந்துகளை கொடுப்பேன். அவங்களும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சி, அதுக்காக இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே தவற விடாமல் இந்த மருந்துகளை வந்து இந்த மருத்துவத்தை எல்லாருக்கும் நம்பிக்கையோடு கொண்டு சேர்க்கவும், இதை உரிய முறையில் படித்து தரவை தெரிஞ்சுக்கிறதுக்கும் டாக்டர் ஹானிமன் வந்து நமக்கு காட்டியிருக்கிற வழிப்படி நமக்கு உதவியாக இருந்து இந்த மருத்துவத்தை நம்ம மூளைக்குள்ளே இப்போதைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஐயா அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி உணர்வோடு அவங்களையும் பாராட்டி இதை வெளிப்படையாக இந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்கள பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்களுக்கு நன்றி கூறி இங்கே வந்திருக்கவங்க வந்து தொடர்ந்து இந்த வகுப்புகளை விட வேண்டாம், தொடர்ந்து படித்து எல்லோரும் கொண்டு போங்கன்னு சொல்லி கேட்டு என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயாவும் ரொம்ப வருஷமாக ஹோமியோபதி மருத்துவம் எடுத்துக்கிறாங்க, மருத்துவத்தை பரிந்துரைக்கிறாங்க, கொடுக்குறாங்க. மருந்துகளுடைய தயாரிப்பு முறை, எங்கெங்கிருந்து மருந்துகள் தயாரிக்கிறாங்க, இந்த மருந்துகள் இனிமையாக இருந்து எப்படி நலப்படுத்துதுங்கிறத ரொம்ப அருமையாக சொன்னாங்க.